viewers, நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுறேன். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ரெண்டு குட் நியூஸ் வந்து ஷேர் பண்றேன். முதல் குட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சைட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 2024 போன மாசம் வந்து ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு இருக்க தேதி வந்து பாத்தீங்கன்னா 11 செப்டம்பர் 2024. கிட்டத்தட்ட 21 நாட்கள் வந்து நான் டிராவல் வந்து பண்ணியிருக்கேன். இந்த 21 நாட்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எவ்வளோ சீக்கிரமா வந்து என்னால் எடிட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமா எடிட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் சேனல்ல. எங்களோட அப்கமிங் வீடியோஸ் வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நான் இப்போவே வந்து சொல்லிடுறேன். அதில் ரெண்டு கேட்டகரி தான். முதல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னோட வீடு வந்து நான் கட்டினுக்கேன். அந்த மாதிரி இருக்க வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து என்னோட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் ட்ரீம் ஹவுஸ் வந்து நான் கட்டுற பிளான்ல இருக்கேன். அதுக்காக வந்து நான் என்னோட சிவில் நாலேஜ் கெயின் பண்ணோக்காக நான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துனுக்கேன். அந்த மாதிரி இருக்க வியூவர்ஸ்க்கு கேரண்டியாக வந்து சொல்கிறேன், என்னோட வீடியோஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து சொல்கிறேன்னா, நான் இந்த 21 நாட்கள் வந்து போன ஜேர்னி இருக்குல்ல, நாங்கள் தெரியாமல் பண்ண தவறுகள் தெரிஞ்சு இல்லை, அந்த நிறைய பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நாங்கள் வந்து கிளப் பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம். எப்படின்னா ப்ராப்ளம் வித் சொல்யூஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 வந்து வச்சுக்கோங்களேன். டே 1 வந்து மிஸ்டேக் 1. இப்போ வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம்னா, எங்களோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் வந்து கேட்டு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து ஆயிருக்கு, இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வந்து கேட்டு அவங்க வந்து சொல்கிற ஒப்பீனியன் வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்கள் அப்பா, நான், என் தம்பி, அப்புறமா வந்து சம்பத் மேஸ்திரி அண்ணா, எங்களோட குரூப் டிஸ்கஷனே வந்து நடக்கும். இந்த 21 நாட்கள் வந்து எப்படி வந்து நான் எடிட் பண்ண போகிறேன் வந்து இப்போவே வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து 21 நாட்களுக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3. இப்போ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து லான்ச் ஆகும். இப்போ அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஒர்க் வந்து கம்ப்ளீஷன் வந்து கொடுத்தோம் வந்து அதில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். சப்போஸ் வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீஷன் ஆகலைன்னா அதுவும் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிப்போம். ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டே வந்து நாங்கள் ஏதாச்சும் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து யூனிட் எவ்வளோ வந்து நாங்கள் வாங்கினோம், பர் யூனிட்டோட காஸ்ட் என்ன, அந்த மாதிரி இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டே வந்து நாங்கள் வந்து கடந்து போகும்போது அந்த டே வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டே 1னா மிஸ்டேக் 1, அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்சர் இல்லைன்னா சிவில் நாலேஜ் இருக்க பர்சன் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அந்த பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து சொல்யூஷனை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. உங்களோட சொல்யூஷன் வந்து பல பேர் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா மக்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து படித்து அவங்க வந்து அதே சேம் மிஸ்டேக் வந்து பண்ணாங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், அவங்க அந்த மிஸ்டேக் வந்து தவிர்க்கலாம். ரெண்டாவது குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து 200+ சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிக்கோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இப்போ தான் என்னோட யூடியூப் சேனல் வந்து பாப்அப் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நான் என்னோட வீடியோ கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ண ஒரே ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னோட ஸ்டார்டிங் லெவல் பாயிண்ட் வந்து நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இனிமேக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னோட கோல் வந்து நான் ரீச் பண்ணிடுவேன். இந்த குட் நியூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் இருந்தேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.